பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியாஇ வல் முர்சலீன் நபியினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். அன்புள்ள இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் புதன்கிழமை ஹதீஸ் விளக்க வகுப்பில் புலூகுல் மராம் என்ற கிதாபின் கிதாபுல் ஜாமி என்ற பிரதான தலைப்பின் துணை தலைப்புகளின் கீழ் வரக்கூடிய ஹதீஸ்களை தொடராக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் ஆறாவதும் இறுதியுமான துணை தலைப்பாகிய பாபு திக்ரி வத்துஆ, இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை பற்றிய பாடத்தின் 11வது 12வது 13வது ஹதீஸ்களை சுருக்கமாக இன்றைய வகுப்பில் நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பாருங்கள். அனின் நுஅமான் இப்னு பஷீர் ரதியல்லாஹு அன்ஹுமா அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னஹு கால் இன்னத் துஆஅ ஹுவல் இபாதத்து ரவாஹுல் அர்பஅத்து வஸஹஹஹு திர்மிதி வலஹு மின் ஹதீஸி அனஸின் மர்ஃபூஅன் பிலஃப்தி அத்துஆஉ முஹுல் இபாதா வலஹு மின் ஹதீஸி அபீ ஹுரைரத ரலியல்லாஹு அன்ஹு ரஃபஅஹு லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆஇ வஸஹஹஹு இப்னு ஹிப்பான் வல் ஹாக்கிம். முதலாவது ஹதீஸ் அன்-நுஅமான் இப்னு பஷீர் ரதியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக, இன்னத் துஆஅ ஹுவல் இபாதத்து, நிச்சயமாக பிரார்த்தனை செய்வது, பிரார்த்தனை என்பது, துஆ என்பது அதுவே வணக்கமாகும். பிரார்த்தனை என்பது அதுவே வணக்கமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். இந்த ஹதீஸை ரவாஹுல் அர்பஆ, 4 பேர் அறிவித்திருக்கின்றார்கள் என்று எங்களுடைய நூலாசிரியர் கூறியிருக்கின்றார்கள். 4 பேர் என்று சொன்னால், பொதுவாக ஹதீஸ் துறையிலே சில கலை சொற்கள் உண்டு. 4 பேர் என்று சொல்லக்கூடிய நேரத்திலே அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா, இந்த 4ஐயும் தான் குறிக்கும். அதே போன்று சித்தா என்று சொன்னால் 6 பேர் அறிவித்தார்கள் என்று சொன்னால் 6 கிரந்தங்கள், அல் புகாரி, முஸ்லிம், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா. 5 பேர் அறிவித்தார்கள் என்று சொன்னால் புகாரி, முஸ்லிமை தவிர மற்ற 4ஓடும் முஸ்னத் அஹ்மத், அதாவது முஸ்னத் அஹ்மத், அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா. 3 பேர் அறிவித்தார்கள் என்று சொன்னால் இப்னு மாஜாவை தவிர அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இந்த 3ஐயும் குறிக்கும். இது ஹதீஸ் கலையில் இருக்கக்கூடிய பரிபாசை, கலை சொற்கள். எனவே 4 பேர் இந்த ஹதீஸை அறிவித்திருக்கின்றார்கள் என்றால் சுனனுல் அர்பஆ, அபூ தாவூத், திர்மிதி, நசாஇ, இப்னு மாஜா, இந்த 4 கிரந்தங்களும் இந்த ஹதீஸை ரிவாயத் செய்திருக்கின்றது. இமாம் திர்மிதி அவர்கள் இந்த ஹதீஸை சஹீஹானது என்று கூறியிருக்கின்றார்கள். அதே போன்று அதற்கு அடுத்த ஹதீஸ் திர்மிதியிலே வரக்கூடிய அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், நபி அவர்கள் கூறியதாக, அத்துஆஉ முஹுல் இபாதா, துஆ என்பது, பிரார்த்தனை என்பது இபாதத்தின் மூளையாகும். முஹ் என்று சொன்னால் மூளை, இபாதத்தின், வணக்கத்தின் மூளையாகும். 3வது ஹதீஸ் வலஹு மின் ஹதீஸி அபீ ஹுரைரா, அதே திர்மிதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக, லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனையை விட, துஆவை விட கண்ணியமான, சிறப்புக்குரிய வேறு எந்த இபாதத்தும் கிடையாது என்ற ஹதீஸ். இந்த ஹதீஸை இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் அல் ஹாக்கிம் 2 பேரும் சஹீஹ் என்று கூறியிருக்கின்றார்கள். அன்புள்ள சகோதரர்களே, இந்த ஹதீஸை பொறுத்தவரைக்கும், முதலாவது ஹதீஸை பொறுத்தவரைக்கும், இந்த கிதாபுடைய நூலாசிரியர் இந்த தலைப்பில் 2 பகுதிகளை கொண்டு வந்திருக்கின்றார். பாபு திக்ரி வத்துஆ, இறை நினைவு மற்றும் பிரார்த்தனை. இதுவரைக்கும் அவர் சொன்ன ஹதீஸ்கள், இந்த ஹதீஸுக்கு முன்னால் வந்த ஹதீஸ் வரைக்கும் சொன்ன ஹதீஸ்கள் திக்ரை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள், இறை நினைவை பற்றி வரக்கூடிய ஹதீஸ்கள். இங்கே சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஹதீஸ்களை கொண்டு துஆ பற்றிய ஹதீஸ்களை நூலாசிரியர் ஆரம்பித்திருக்கின்றார். அதிலே முதலாவது ஹதீஸை பொறுத்தவரைக்கும், அந்த ஹதீஸை அறிவித்திருக்கக்கூடிய சஹாபியை பொறுத்தவரைக்கும் அன்-நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா
இரண்டு பேரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. ஏனென்றால் ரெண்டு பேரும் சஹாபி, மகனும் சஹாபி, தந்தையும் சஹாபி. அவருடைய முழு பெயர் அன்-நுஅமான் இப்னு பஷீர் இப்னு சஅத் இப்னு ஸஅலபா அல் அன்சாரி அல் ஹஸ்ரஜி. அன்சாரி தோழர், இருவரும் அன்சாரிகள், தந்தை மகன் இருவரும் அன்சாரிகள், அதாவது ஹஸ்ரஜி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள். இவர் யார் என்றால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சகோதரியின் மகன். அப்ப இவருடைய தந்தை யாரை முடிச்சு, இந்த அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய சகோதரியை தான் முடித்திருந்தார், கல்யாணம் முடித்திருந்தார். எனவே அப்துல்லா இப்னு ரவாஹாவுடைய சகோதரியின் மகன் தான் அன்-நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா. இவர் 114 ஹதீஸ்களை அறிவித்திருக்கின்றார். அல் குர்ஆனில் 114 சூறாவை போன்று இவருடைய ஹதீஸுடைய எண்ணிக்கையும் 114. இவருடைய தந்தை பத்ர் போர்க்களத்திலே கலந்து கொண்டார்கள். இவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பிறந்தவர். அன்-நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பிறந்து நபி அவர்களிடமிருந்து சில ஹதீஸ்களை செவியுற்றவர். அதே போன்று சிறிய சஹாபாக்களில் ஒருவர். இவர் சிறிய சஹாபாக்களில் ஒருவராக காணப்பட்டார். அதே போன்று முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்திலே இவர் கவர்னர்களில் ஒருவராக காணப்பட்டார்கள். அதாவது கூஃபாவிலே ஒரு குறிப்பிட்ட காலம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கவர்னராக இருந்தார்கள். அதற்கு பின்னால் திமஷ்கிலே காலியாக பொறுப்பேற்றார்கள். அதாவது ஃபலாலா ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு அதற்கு பின்னால் ஹிம்ஸுடைய கவர்னராக இவர்கள் நியமிக்கப்பட்டார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இவர் ஹிஜ்ரி ஆண்டு பிறந்தார்கள் என்ற ஒரு கருத்தையும் பதிவு செய்கிறார்கள். ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு பிறந்தார் என்பதுதான் பெரும்பாலான அறிஞர்களால் சொல்லப்பட்டுள்ள கருத்து. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொன்னார்கள் ஆமல் ஹிஜ்ரா, ஹிஜ்ரி ஆண்டு தான் இவர்கள் பிறந்தார்கள் என்று சொல்கின்றார்கள். இவர்கள் பீரின் என்று சொல்லப்படுகின்ற இடத்தில் ஹாலித் இப்னு ஹலி என்ற ஒருவனால் கொலை செய்யப்பட்டார்கள். ஹாலித் இப்னு ஹலி என்ற ஒருவனால் பீரின் என்ற இடத்தில் வைத்து கொலை செய்யப்பட்டார்கள். அதாவது மரஜ்ராஹித் என்ற ஒரு போர்க்களத்தின் பின்னால் இவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஹிஜ்ரி 64ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில், ஹிஜ்ரி 64ஆம் ஆண்டின் இறுதி பகுதியில் தான் இவர்கள் கொலை செய்யப்பட்டதாக இவருடைய வரலாறு குறிப்பிடுகின்றது. அன்புள்ள சகோதரர்களே, இவர் அறிவிக்கக்கூடிய முதலாவது ஹதீஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹதீஸிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த துஆவை பொறுத்த வரைக்கும் அது துஆ உல் மஸ்அலா அல்லது துஆ உத் தலப் என்று சொல்வார்கள். பொதுவாக துஆ இரண்டு வகைப்படும். ஒன்று துஆ உல் இபாதா, அதாவது நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்ப துஆக்களாக இருக்கலாம், அல்லது தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆ என்று வாசகமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் வந்திருக்கக்கூடிய பிரார்த்தனைகள் துஆ உல் இபாதா. அதாவது துஆ உல் இபாதா என்று அதற்கு சொல்லப்படும். சந்தர்ப்ப துஆக்கள், தொழுகையில் ஓதக்கூடிய துஆக்கள், தொழுகைக்கு பின்னால் ஓதக்கூடிய துஆக்கள், பள்ளிவாசலுக்கு நுழையும் பொழுது, வெளியேறும் பொழுது, பிரயாணத்தின் பொழுது, இப்படி நாம் அந்த சந்தர்ப்பங்களிலே ஓதக்கூடிய துஆக்கள் அனைத்தும் துஆ உல் இபாதா. இது முதலாவது வகை. இரண்டாவது வகை துஆ உல் மஸ்அலா அல்லது துஆ உத் தலப் என்று சொல்லப்படும். எங்களுடைய தேவைகளை நாங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனைகள், எங்களுடைய தேவைகளை, எமது கோரிக்கைகளை எமக்கு தெரிந்த பாசையால் அல்லாஹ்விடத்தில் நாம் முன்வைக்கக்கூடிய அந்த பிரார்த்தனை தான் துஆ உல் மஸ்அலா அல்லது துஆ உத் தலப் என்று சொல்லப்படும். எனவே இந்த ஹதீஸில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்கக்கூடிய துஆ துஆ உல் மஸ்அலா, எங்களுடைய தேவைகளை நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனையாகும். இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் ஷேக் முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹான ஹதீஸ் என கூறியிருக்கின்றார்கள். முதலாவது ஹதீஸை நுஅமான் இப்னு பஷீர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய முதலாவது ஹதீஸை முஹம்மது நாசிருத்தீன் அல் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சஹீஹ் என்று கூறியிருக்கின்றார்கள். இந்த ஹதீஸுடைய வார்த்தை பிரயோகத்தை நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே, அதாவது இன்ன துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை செய்வது அதுதான் வணக்கம். அப்படி என்றால் ஒட்டுமொத்த வணக்கமும் பிரார்த்தனை மட்டும்தான். ஒரு வரையறை அல்லாஹ்வுடைய தூதர் வரையறுத்து சொல்லி இருக்கின்றார்கள். ஒட்டுமொத்த பிரார்த்தனை, ஒட்டுமொத்த வணக்கமும் பிரார்த்தனை தான். அப்ப பிரார்த்தனையை தவிர வேறு இபாதத் இல்லையா, வேறு வணக்கம் இல்லையா என்றால் இருக்குது. அப்ப ரசூல் ஏன் இப்படி வரையறுத்து சொன்னாங்க என்றால், அதாவது இபாதத்தின் மிகச்சிறந்த இபாதத் துஆ கேட்பது தான், மிக முக்கியமான இபாதத் துஆ கேட்பது தான் என்ற அர்த்தத்தில் தான் நபி அவர்கள் சொன்னார்கள். இதற்கு சில உதாரணங்களை நாங்கள் பார்க்கலாம். நபி அவர்கள் சொன்னார்கள் அல் ஹஜ்ஜு அரஃபா, ஹஜ் என்றாலே அரஃபாவில் தங்குவது தான். அப்படி என்றால் அரஃபாவில் தங்குறது மட்டுமா ஹஜ்ஜு? இல்லை, ஹஜ்ஜின் மிக பிரதான வணக்கம் அதுதான்.
ஹஜ்ஜின் மிக பிரதான வணக்கம் அரஃபாவில் ஹாஜிகள் தங்குவதுதான். ஹஜ்ஜுக்கு சென்ற ஒருவருக்கு அரஃபாவில் தங்க கிடைக்கவில்லை என்றால் ஹஜ்ஜு பாத்தில், ஹஜ்ஜு முறிந்துவிடும். அவர் அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? ஹஜ்ஜை இஆதா பண்ணணும், ரிப்பீட் பண்ணணும். அதே போல ரசூலுல்லாஹ் இன்னொரு ஹதீஸ்ல சொன்னாங்க, அத்தீனுன் நசீஹா, மார்க்கம் என்றாலே நலவு நாடுவதாகும். அப்ப நலவு நாடுவது மட்டுமா மார்க்கம்? இல்லை, அது மார்க்கத்தின் மிக பிரதான அங்கம். அதே போல இன்னத் துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை செய்வது அதுதான் வணக்கம் என்றால் வணக்கத்தின் மிக பிரதானமான பகுதி, மிகச்சிறந்த இபாதத் பிரார்த்தனை செய்வதுதான் என்ற அர்த்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதே போன்று நாம் நிறைவேற்றக்கூடிய எந்த இபாதத்தாக இருந்தாலும் அதில் துஆ இருக்க வேண்டும், அதில் பிரார்த்தனை இருக்க வேண்டும் என்ற அடிப்படையிலும் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த ஹதீஸை சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது மனிதன் எப்பொழுதும் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவன் என்பதை எங்களுக்கு உணர்த்தும். அதாவது உபூதியத்தை ஞாபகப்படுத்தும். நாங்கள் அல்லாஹ்வுடைய அடிமைகள், அடிமைத்துவத்தை ஞாபகப்படுத்தும். அல்லாஹ் எங்கட எஜமான், எங்கட தேவைகள் அவன்கிட்ட தான் கேட்கணும். அவன் பால் எப்பொழுதும் நாம் தேவையுடையவர்கள். அதே போன்று கொடுப்பதும் தடுப்பதும் அல்லாஹ்வுடைய அதிகாரம். அல்லாஹ் நினைச்சால் கொடுப்பான், நினைச்சால் தடுப்பான். அவன் தடுத்ததை யாராலும் கொடுக்க முடியாது, அவன் கொடுத்ததை யாராலும் தடுக்க முடியாது. நம்ம தொழுது முடிஞ்சு ஓதுற துஆ, அல்லாஹும்ம லா மானி அலிமா அதைத வலா முஅத்தி அலிமா மனஅத வலா யன்ஃபஉ தல் ஜத்தி மின்கல் ஜத்து. எனவே ஒரு அடியானுக்கு இந்த துஆ என்பது எப்பொழுதும் நான் அல்லாஹ்வின் பால் தேவையுடையவன், அல்லாஹ் தான் தருகிறான், அவன் தான் தடுக்கிறான் என்பதை ஞாபகப்படுத்தும். எனவே தான் எப்பொழுதும் நாங்கள் துஆ கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதே போன்று துஆ கேட்பதை இபாதத் என்று, வணக்கம் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்தி இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும் இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி சயதுகுலூன ஜஹன்னம தாஹிரீன். உங்களுடைய ரப்பு கூறுகின்றான், உதுஊனி, நீங்கள் என்னை அழையுங்கள், நீங்கள் என்னை அழைத்து பிரார்த்தனை செய்யுங்கள், அஸ்தஜீபு லக்கும், நான் உங்களுக்கு என்ன செய்வேன்? உங்களுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிப்பேன். இன்னல்லதீன யஸ்தக்பிரூன அன் இபாததி, எனக்கு இபாதத் செய்வதை விட்டும் நிச்சயமாக யாரெல்லாம் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் நரகத்தில் சிறுமையடைந்தவர்களாக நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தில் எச்சரிக்கை செய்கின்றான். அப்ப துஆ கேளுங்க, நான் பதிலளிக்கிறேன். யாரு எனக்கு இபாதத்து செய்வதை விட்டும் பெருமை அடிக்கின்றார்களோ, அப்படின்னா துஆ கேட்பது என்ன? இபாதத். துஆ கேட்பது இபாதத். அந்த இபாதத்தை விட்டும் யாரெல்லாம் பெருமை அடிக்கின்றார்களோ அவர்கள் சிறுமை அடைந்தவர்களாக நரகம் நுழைவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். எனவே துஆ கேட்பதை இபாதத் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்தி இருப்பதை நாங்கள் பார்க்க முடியும். அதே போன்று அரபிலே ஒரு கோட்பாடு இருக்கின்றது, குல்லு ஷைஇன் ஸபத பிஅன்னஹு இபாதா ஃபஸர்ஃபுஹு லிகைரில்லாஹி ஷிர்க். அதாவது இபாதத் என்று இஸ்லாத்திலே உறுதியான எந்த ஒரு அம்சத்தையும் அல்லாஹ் அல்லாதோருக்காக நாம் நிறைவேற்றுவது ஷிர்க். அல்லாஹ் அல்லாதோருக்கு நாம் அதை திருப்புவது இணை வைப்பாகும் என்ற ஒரு கோட்பாடு இருக்கின்றது. அப்ப துஆ இபாதத் என்று சுபூத்தானால், உறுதியானால், அதை நம்ம அல்லாஹ்வை தவிர வேற யார்ட்டையும் கேட்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர வேற யார்ட்டையாவது நம்ம கேட்டால் அது ஷிர்க், அது என்ன? இணை வைப்பு என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும் துஆவின் சிறப்பை உணர்த்துகின்றது. அதே போன்று அல்லாஹ் தஆலா அள்ளி கொடுக்கக்கூடியவன், அவனிடம் எமது தேவைகளை நாம் கேட்டால் உடனடியாக அவன் அதற்கான கூலியை முதலில் தந்து விடுவான். சுப்ஹானல்லாஹ், எங்கட தேவையைத்தான் நாங்கள் அல்லாஹ்ட்ட கேட்கிறோம், அதோட ரிசல்ட் என்ன? உடனே கிடைக்கிற ரிசல்ட், அதுக்கான கூலி கிடைக்கும், கேட்டதுக்கான கூலி கிடைக்கும். அல்லாஹ் கிட்ட நம்ம ஏதாவது ஒன்றை கேட்டால் எங்களுக்கு கேட்டதுக்கான கூலி முதல்ல அது கிடைக்கும். இன்றைக்கு உலகத்தில் நாங்கள் ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டால் முதல் முறை தருவார், ரெண்டாவது முறை யோசிச்சுட்டு தருவார், மூணாவது முறை கஷ்டத்தோடு தருவார், நாலாவது முறை ஏசி துரத்துவார். அப்படித்தானே? எங்களை விரும்ப மாட்டார், சலான் சொன்னாலும் பதில் சொல்ல மாட்டார். இவன் சலான் சொல்கிறது ஏதாவது கேட்கறதுக்கு ஆயிக்குமென்னு சொல்லி பதிலும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா நம்ம கேட்டால் முதலாவது உனக்கு கூலி பிடி. அப்போ எங்கட தேவையை நம்ம கேட்டால் முதலாவது உடனடியாக எங்களுக்கு அல்லாஹ் கூலி தாரான். ஏன்னா அது இபாதத். நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கறது என்ன? இபாதத். அந்த இபாதத்துக்கான கூலி அல்லாஹ் கிட்ட எங்களுக்கு கிடைக்குது.
அதே போல அல்லாஹ் தாலா எங்களுடைய துஆவுக்கு பதிலளிப்பதாக அல் குர்ஆன்ல வாக்களித்திருக்கின்றான். அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான் நபியை பார்த்து, வைதா சாலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன் உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன் ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். முஹம்மதே, உங்களிடத்திலே என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் நான் அவர்களுக்கு மிக நெருக்கமாக இருக்கிறேன். உஜீபு தஅவத்தத் தாஇ இதா தஆன், அழைக்கக்கூடியவன் என்னை அழைத்தால் அவனுடைய அழைப்புக்கு நான் பதிலளிப்பேன். எனவே ஃபல் யஸ்தஜீபூலி, என்னிடத்தில் அவர்கள் கேட்கட்டும், வல்யுமினு பி, என்னை அவர்கள் விசுவாசிக்கட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அன்புள்ள சகோதரர்களே, இந்த வசனத்திலே ஒரு முக்கியமான தனித்துவம் இருக்கின்றது. பொதுவாக குர்ஆனுடைய ஸ்டைல், குர்ஆன் நடை என்னென்றால், ஏதாவது ஒரு விஷயத்தை மக்கள் நபி அவர்களுக்கிட்ட கேட்டால் அல்லாஹ் நபிக்குத்தான் சொல்லுவான், நீங்க இப்படி பதில் சொல்லுங்க. பதில் சொல்லுமாறு நபி அவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா சொல்லுவான். உதாரணத்துக்கு, யஸ்அலூனக அனில் மஹீத் குல் ஹுவ அதன் ஃபஅதஸிலு நிஸா ஃபில் மஹீத், யஸ்அலூனக அனில் அஹில்லா குல் ஹிய மவாகீது லின்னாஸி வல் ஹஜ், யஸ்அலூனக அனிஷ் ஷஹ்ரில் ஹராமி கிதாலின் ஃபீ குல் கிதாலும் ஃபீஹி கபீருன் வஸதுன் சபீலில்லாஹ். இந்த வசனங்களை எல்லாம் ஒரு விஷயத்தை மக்கள் கேட்குறாங்க, நபியை நீங்க இப்படி சொல்லுங்க, இதை கேட்குறாங்க இப்படி சொல்லுங்க, அல்லாஹ் சொல்லி கொடுக்குறான். ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் தாலா நேரடியாக பதில் சொல்றான். இந்த வசனத்தில் மட்டும்தான் அல்லாஹ் தாலா நேரடியாக பதில் சொல்லுகிறான். அதாவது, என்னுடைய அடியார்கள் என்னை பற்றி உம்மிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு மிகவும் நெருக்கமாக இருக்கிறேன். அப்ப அல்லாஹ் நேரடியாக பதில் சொல்றான். அப்படியான ஒரு ஸ்பெஷலான ஒரு வசனமாக இந்த வசனத்தை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இந்த வசனத்தில் நேர்வழியை நாம் பெற்றுக்கொள்வதற்கான காரணிகளில் ஒன்று அத்துஆ. அதனால அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபல் யஸ்தஜீபூலி, என்னிடத்தில் அவர்கள் கேட்கட்டும், என்னையே அவர்கள் நம்பட்டும், லஅல்லஹும் யர்ஷுதூன், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள், அவர்கள் நேர்வழி பெறுவார்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே சொல்கிறான். ஒன்று, அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு அடியான் பிரார்த்தித்தால் அதற்கு அவனுக்கு கூலி வழங்கப்படும். ஏற்கனவே பார்த்தோம், உடனடியாக அவனுக்கு கூலி வழங்கப்படும். அதே போன்று அவனுடைய பிரார்த்தனைக்கான பதிலையும் அல்லாஹ்விடத்திலே அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லாஹ் தஆலா பிரார்த்தனைக்கு பதிலளிப்பது மூன்றில் ஒரு வடிவத்தில் தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கொள்ளணும். அதை தெரிஞ்சு கொண்டால் நம்ம ஃபெடப்பாகாம துஆ கேட்டுக்கொண்டே இருப்போம். மூன்றில் ஒரு வடிவத்தில் அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? எமது பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். முதலாவது வடிவம், எமது தேவையை நேரடியாக நிறைவேற்றுவான். நம்ம ஒன்றை கேட்டால் அது நேரடியாக நிறைவேறும். அல்லாஹ் கிட்ட பணத்தை கேட்டால் பணம் கிடைக்கும், பிள்ளையை கேட்டால் பிள்ளை கிடைக்கும். இப்படி ஏதாவது ஒன்றை நாம் கேட்டால் அது எங்களுக்கு கிடைக்கும். இது முதலாவது வடிவம். இதில் ரெண்டு நலவு எங்களுக்கு இருக்குது. ஒன்று, கூலி கிடைக்கும், கேட்டதுக்காக வேண்டி கூலி கிடைக்கும். என்ற துஆ கேட்பது இபாதத்தே, அந்த இபாதத்துக்கான கூலி கிடைக்கும். ரெண்டாவது, எங்களோட தேவை நிறைவேறும், எங்களோட தேவை நிறைவேறும். எனவே அல்லாஹ் தஆலா அந்த தேவையை நேரடியாக நிறைவேற்றுவதன் ஊடாக பிரார்த்தனைக்கு பதிலளிப்பான். இது முதலாவது வடிவம். ரெண்டாவது வடிவம், அல்லாஹ் தஆலா எங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை தடுப்பான். அந்த பிரார்த்தனையின் ஊடாக எங்களுக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை தடுப்பான். இது நேரடியாக எமது தேவையை நிறைவேற்றுவதை விட சிறந்தது. எமது தேவையை நேரடியாக அல்லாஹ் தஆலா நிறைவேற்றுவதை விட சிறந்தது. அதிலும் ரெண்டு நலவு இருக்குது. ஒன்று, கூலி கிடைக்கும், நாங்கள் துஆ கேட்டதுக்கான கூலி கிடைக்கும். ரெண்டாவது, எமக்கு வரக்கூடிய ஒரு தீங்கு தடுக்கப்படும். ரெண்டு நலவு மனிதனுக்கு கிடைக்கும். இது இரண்டாவது வடிவம். அல்லாஹ் தஆலா பிரார்த்தனைக்கு பதிலளிக்கக்கூடிய மூன்றாவது வடிவம் என்னவென்றால், நாம் கேட்ட அந்த துஆவை மறுமையில் எங்களுக்கான கூலியை அல்லாஹ் கூலியாக பிற்படுத்தி வைப்பான். மறுமை நாளில் எங்களுக்கு தருவதற்காக அதை கூலியாக மாற்றி பிற்படுத்தி வைப்பான். அப்போ இதில் ரெண்டு நலவு இருக்குது. ஒன்று, உடனே கூலி கிடைக்கும். ரெண்டாவது, அந்த பிரார்த்தனைக்கான பதிலாக அல்லாஹ்விடத்தில் இன்னொரு கூலி மறுமை நாளில் எங்களுக்கு வழங்கப்படும். எனவே இந்த மூன்று வடிவத்திலும் இரண்டு நலன்களை மனிதன் பெற்றுக்கொள்கின்றான். எனவே நம்பிக்கை இழக்காமல் நாங்கள் என்ன செய்யணும்? தொடர்ந்து துஆ கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, இப்படி இருக்கின்ற பொழுது எப்படி மனிதன் நான் துஆ கேட்டேன் எனக்கு ஒன்றும் கிடைக்கல, என்ன பிரார்த்தனை அங்கீகரிக்கப்படல, அல்லாஹ் தஆலா தேவையை நிறைவேற்றல்ல என்று எப்படி மனிதன் சொல்லுவான்? என்னுடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று எப்படி மனிதன் சொல்லுவான்? அப்படி அவனால் சொல்ல முடியாது. ஏன் அப்படி கூறுவது? ஒன்று, அவனுடைய
பிரார்த்தனைக்கான அல்லாஹ்வுடைய பதிலுக்கு தடையாக இருக்கும். அந்த வார்த்தை, நான் துவா கேட்டேன், அல்லாஹ் என் துவாவை அங்கீகரிக்கல்ல என்று சொன்னால் அந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய அந்த பிரார்த்தனைக்கு தடையாக இருக்கும். இது முதலாவது நஷ்டம். ரெண்டாவது நஷ்டம் என்ன தெரியுமா? நம்பிக்கையோடு துவா கேட்கக்கூடிய அந்த மனோநிலையில் இருந்து அவன் ஃபெடப் ஆகுவான், அவன் விரக்தி அடைவான். எவ்வளோ கேட்டாலும் வேல் இல்லை, அல்லாஹ் தாரான் இல்லை, என்னுடைய தேவை நிறைவேறுவதில்லை. அப்போ துவா கேட்பதில் அவனுக்கு ஒரு விரக்தி ஏற்படும். எனவே இந்த ரெண்டு நஷ்டமும் மனிதனுக்கு இருக்குது. அதனால் ஒரு நாளும் நான் கேட்டேன் தரல அல்லது கேட்டு வேலில்லை என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு மனிதன் செல்லக்கூடாது. அதே போன்று அன்புள்ள சகோதரர்களே, பிரார்த்தனை, நாம் கேட்கக்கூடிய பிரார்த்தனைக்கு மூன்றில் ஒரு வடிவத்தில், மேலே சொல்லப்பட்ட மூன்றில் ஒரு வடிவத்தில் அல்லாஹ்வுடைய பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே நம்பிக்கையோடு நாங்கள் துவா கேட்க வேண்டும். அதே போன்று ஒரு மனிதன் பல தடவைகள் பிரார்த்தித்தும் அவனது தேவை நிறைவேறவில்லை என்ற காரணத்திற்காக அல்லாஹ் இதில் நலவை நாடியிருந்தால் எனக்கு அந்த தேவையை நிறைவேற்றுவான் என்று சொல்லிவிட்டு துவா கேட்பதை விட்டும் அவன் விலகி இருக்க முடியுமா? அதுக்கு பின்னால் துவா கேட்காம இருக்க முடியுமா? 1 வருஷம் கேட்கிறான், 2 வருஷம் கேட்கிறான், நான் கேட்கிறேன் அல்லாஹ் தாலா தாராளமாக கேட்டிருக்கிறேன், இதில் நலவிருந்தால் அல்லாஹ் எனக்கு தருவான் என்று சொல்லிட்டு அவன் துவா கேட்காம இருக்கேலுமா? கூடாது. துவா கேட்காம இருக்க முடியாது. ஏன் தெரியுமா? துவா கேட்பது அவனுக்கு ஒரு இபாதத். அப்போ நம்பிக்கையோடு அவன் கேட்கணும். அதே போல் ஹதீஸில் வருது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, லா யஸாலு யுஸ்தஜாபு லில் அப்தி மாலம் யதுஉ பிஇஸ்மின் அவ் கத்தியத்தி ரஹிமின் மாலம் யஸ்தாஜில். ஒரு அடியானுக்கு அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். அவன் ஒரு பாவத்தை கொண்டோ அல்லது இரத்த உறவை துண்டிப்பதை கொண்டோ அல்லாஹ்விடத்திலே துஆ கேட்காத வரைக்கும் அவனுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்பட்டு கொண்டே இருக்கும். மாலம் யஸ்தாஜில், அவன் அவசரப்படாத வரைக்கும். இப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, வகைஃப இஸ்திஜாலுஹு யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே அந்த மனிதன் எப்படி அவசரப்படுவது என்றால் என்ன? அவசரப்படுவது என்றால் என்ன? எப்படி அவசரப்படுவான் என்று கேட்ட நேரம் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, யகூலு قال يقول قد دعوت فلم أرى يستجاب لي فيتحسر عند ذلك ويدع الدعاء. அந்த மனிதன் சொல்லுவானாம், நான் துவா கேட்டேன் ஃபலம் அர யுஸ்தஜாபுலி, என்னுடைய பிரார்த்தனைக்கு பதிலளிக்கப்படுவதை நான் காணல்ல. எனவே அப்படி சொல்லிட்டு அவன் விரக்தி அடைஞ்சி துவா கேட்பதையே விட்டு விடுவான். இதுதான் அவசரப்படுவது. அவசரப்படக்கூடாது. அப்போ நம்ம கேட்டோம் அல்லாஹ்வோட பதில காணோம், ரிசல்ட் இல்லை என்று சொல்லி நம்ம துவா கேட்பதை விடுவோமாக இருந்தால் அதுதான் அவசரப்படுவது. அப்படி அவசரப்படக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ்வுடைய பதில் கிடைக்காது என்று சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்குது. எனவே நம்ம மிக கவனமாக என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்விடத்திலே நம்பிக்கையோடு, நான் துவா கேட்டால் என்னுடைய தேவை உலகத்தில் நிறைவேறாவிட்டாலும் ஒன்றோ அல்லாஹ் தாலா எனக்கு வரக்கூடிய ஒரு தீங்கை தடுப்பான், அல்லது அந்த பிரார்த்தனைக்கான கூலியை மறுமையில் எனக்கு தருவான் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் தொடர்ந்து அல்லாஹ்விடத்திலே கேட்க வேண்டும். 2வது ஹதீஸ், அதாவது 12வது ஹதீஸை பொறுத்த வரைக்கும், அதாவது பிரார்த்தனை என்பது வணக்கத்தின் மூளையாகும். அத்துஆஉ முஹுல் இபாதா என்று நபி அவர்கள் சொன்னதாக வரக்கூடிய இந்த ஹதீஸை பொறுத்த வரைக்கும், இந்த ஹதீஸின் அறிவிப்பாளர் தொடரிலே சூஉல் ஹிஃபுத், மோசமான மரண சக்தியை உடையவர் என்று அறிமுகமான அப்துல்லா இப்னு லஹியா என்ற ஒரு பலவீனமான அறிவிப்பாளர் இடம்பெறுகின்றார். இவர் பலவீனமானவர் என்பதை பல ஹதீஸ்களை அறிஞர்களும் கூறியிருக்கின்றார்கள். இமாம் திர்மிதி கூட இந்த ஹதீஸுக்கு கரீபான ஹதீஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இமாம் திர்மிதியுடைய பாசையிலே கரீப் என்று சொன்னால் லைஃபுடைய அர்த்தம். இமாம் கரீப் என்று சொன்னால், இமாம் திர்மிதி அவர்கள் கரீப் என்று சொன்னால் அது லைஃப் என்ற அர்த்தம், பலவீனமான ஹதீஸ் என்ற அர்த்தம். அதே போல ஷேக் அல்பானி கூட இந்த ஹதீஸை லைஃபானது என்று கூறியிருக்கின்றார். எனவே 2வது ஹதீஸ், பிரார்த்தனை என்பது இபாதத்தின் மூளை என்று வரக்கூடிய அந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் ஆகும். அதே போன்று 3வது ஹதீஸ், அதாவது லைஸ ஷைஉன் அக்ரம அலல்லாஹி மினத் துஆ, பிரார்த்தனையை விட அல்லாஹ்விடத்திலே அதிகம் கண்ணியத்திற்கும் சிறப்புக்கும் உரிய வேறு எந்த வணக்கமும் கிடையாது என்று வரக்கூடிய இந்த ஹதீஸை இமாம் முஹம்மது நாசிருத்தீன் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசனான ஹதீஸ், அதாவது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹதீஸ் என்று சொல்லியிருந்தாலும் கூட அந்த ஹதீஸுடைய அறிவிப்பாளர் வரிசையிலே இம்ரான் இப்னு தாவர் அல் கத்தான் என்ற ஒருவர் இடம்பெறுகின்றார். இவர் பலவீனமானவர் என்பதை இமாம் யஹ்யா இப்னு மஈன், இமாம் அபு தாவூத், இமாம் நசாய், இமாம் தாரகுத்னி, இமாம் இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி
போன்ற பெரும் பெரும் ஹதீஸ்களை அறிஞர்கள் இவர் பலவீனமானவர் என்ற அந்த கருத்தை கூறியிருக்கின்றார்கள். எனவே ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் ஹசனான ஹதீஸ் என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ், இப்படியான ஒரு பலவீனமானவர் இந்த ஹதீஸ் அறிவிப்பாளர் தொடரில் இடம்பெறுகின்றார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஷேக் அல்பானி ரஹ்மத்துல்லாஹி அவர்களை பொறுத்தவரைக்கும் மிகப்பெரும் அறிவாளி, மிகப்பெரும் ஹதீஸ் துறை விற்பன்னர். இருந்தாலும் கூட சில சந்தர்ப்பங்களில் அவர் ஹசனான ஹதீஸ் என்று சொன்னால் அதை நாங்கள் கொஞ்சம் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதனால் தான் ஷேக் அல்பானியை பற்றி சமகால அறிஞர்கள் சொல்லுகின்ற நேரத்திலே உசிஃப பிஷைஇம் மின தசாஹுல், அதாவது கேலஸில் ஒரு கொஞ்சம் போல அவற்று இருக்குது, கொஞ்சம் போல கேலஸ் அவற்று இருக்குது என்று சொல்லுவாங்க. அதனால் ஷேக் அல்பானி ஹசன் என்று சொன்னால் நம்ம கொஞ்சம் அந்த ஹதீஸ் என்ன செய்யணும், இன்னொருக்கா உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அதே போல் மூன்றாவது ஹதீஸை இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் அல் ஹாக்கிம் ரெண்டு பேரும் சஹீஹ் என்று சொல்லிக்கிறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பொதுவாக ஹதீஸ்கலை அறிஞர்களை மூணாக பிரிப்பாங்க. முதலாவது சாரார் அல் முத்தஷத்திதூன், கடும் போக்கையுடையவர்கள். உதாரணத்திற்கு யஹ்யா இப்னு மঈன் போன்றவர்கள் கடும் போக்கையுடையவர்கள். அப்போ இவங்க ஒரு ஹதீஸை லைஃப் என்றால் நம்ம கொஞ்சம் அதை இன்னொருக்கா பார்க்கணும். என்றால் சில நேரம் சஹீஹான ஹதீஸை லைஃப்னு சொல்லிப்பாங்க. ஆனால் அவங்க ஒரு ஹதீஸை சஹீஹ்னு சொல்லியிருந்தா அலர் ராசி வல்லாயின் அது 100க்கு 200 சஹீஹாத்தான் இருக்கும். ஏன்னா முத்தஷத்திதூனே கடும் போக்கையுடையவர்களே. இரண்டாவது சாரார் அல் முஅத்ததிலூன், இமாம் புகாரி போன்றவர்கள் நடுநிலை போக்கை கடைபிடிக்கக்கூடியவர்கள். அவங்க ஒரு ஹதீஸுக்கு ஒரு தீர்ப்பு வழங்கினால் பெரும்பாலும் அது சரியாத்தான் இருக்கும், சஹீஹ் என்றா சஹீஹாத்தான் இருக்கும், லைஃப் என்றா லைஃபாத்தான் இருக்கும். என்றால் அவர்கள் நடுநிலை போக்கையுடையவர்கள். மூன்றாவது சாரார் அல் முத்தசாஹிலூன், கேலஸான ஆட்கள். அப்போ இமாம் திர்மிதி, இமாம் இப்னு ஹிப்பான், இமாம் இப்னு ஹுசைமா, இமாம் அல் ஹாக்கிம், இமாம் இப்னு ஷாஹீன் போன்ற ஹதீஸ்கலை அறிஞர்கள் எல்லாம் அந்த வட்டத்துக்குள்ளே வரக்கூடிய ஆட்கள். அப்போ அவங்க ஒரு ஹதீஸை சஹீஹ் என்றால் நம்ம கொஞ்சம் அதை உறுதிப்படுத்தணும். சில நேரம் லைஃபை சஹீஹ்னு சொல்லிப்பாங்க. அதே போல் ஹசன் என்று சொன்னால் நம்ம அதை கொஞ்சம் டபுள் செக் பண்ணணும். சில நேரம் லைஃபை ஹசன் என்று சொல்லிப்பாங்க. அப்போ இமாம் திர்மிதி, இமாம் அதாவது இப்னு ஹிப்பான், இமாம் அல் ஹாக்கிம் போன்றவர்கள் இந்த மூணாவது ஹதீஸை சஹீஹ் என்று சொல்லியிருந்தாலும் கூட இந்த ஹதீஸ் பலவீனமான ஹதீஸ் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது ஹதீஸ் எங்களுக்கு போதுமானது. இன்ன துஆ ஹுவல் இபாதா, பிரார்த்தனை என்பது அதுவே வணக்கமாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருப்பது, பிரார்த்தனை எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, இபாதத்தின் முன்னணியில் வரக்கூடிய ஒரு முக்கியமான அமல் தான் இபாதத் என்பதையும் இந்த ஹதீஸிலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ளலாம். எனவே நாங்கள் எங்களுடைய தேவைகளை நம்பிக்கையோடு அல்லாஹ்விடத்திலே எங்களுக்கு கேட்டதற்காக கூலி கிடைக்கும் என்ற அந்த உறுதியோடு நாங்கள் அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்தும் கேட்க வேண்டும். விரக்தி அடையக்கூடாது, நம்பிக்கை இழக்கக்கூடாது. நம்பிக்கை இழக்காமல் கேட்பதுதான் இஸ்லாம் எதிர்பார்க்கக்கூடிய பிரார்த்தனை செய்யும் முறை என்பதை நாங்கள் சரியாக தெரிந்து எங்களுடைய தேவைகளை அல்லாஹ்விடத்திலே தொடர்ந்தும் கேட்கக்கூடியவர்களாக வாழ்ந்து மரணிப்பதற்கு வல்லவன் ரஹ்மான் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.